தலையில நின்று எல்லா ஊடகங்களும் தண்ணி குடிச்சாலும் தலையில நின்று ஆளுங்கட்சி அவங்க கூட்டணி எவ்வளவு தண்ணி இருந்தாலும் போட்டி வந்து ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கு தான். அது திரு ஸ்டாலினுக்கும் தெரியும், திரு எடப்பாடிக்கும் தெரியும். அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்துட்டு இங்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அதான் உண்மை. திரு எடப்பாடி பழனிசாமி மாத்தி சொன்னாலும் திரு ஸ்டாலின் மாத்தி சொன்னாலும் உண்மைதான். இன்னைக்கு ரெண்டு பெரிய கட்சி, நம்பர் 1 கட்சி டிஎம்கே, நோ டவுட். நம்பர் 2 கட்சி ஏடிஎம்கே, நோ டவுட். அவங்களுக்கான வித்தியாசம் வெரி மைனர், நோ டவுட். அதுக்கப்புறம் மற்றவங்க அங்க வர ட்ரை பண்றாங்க. வரும்போது சொல்லுவாங்க, நம்ம பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடக்கு திருமலையில கூட்டம் போடுவாங்க. அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படிவாங்க. எதிர மொத்தம் 3 பேர் நின்று அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு இங்க உட்காந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லி சொல்லும்போது அமெரிக்க அது மாதிரி நான் தான் முதலமைச்சர், நான் தான் எதிர்க்கட்சி தலைவர், எனக்கு உனக்கு தான் போட்டி, அதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லா கட்சியும் சொல்லத்தான் செய்வாங்க. திரு சீமான் சொல்றாரு, நான் முதலமைச்சர் ஆவேன், நாங்க ஆட்சிக்கு வந்தா அதான சொல்லிட்டு இருக்காரு. யாரே ஒருத்தர் ஆட்சிக்கார வைக்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க. ஆனா உண்மையா அப்படிங்கிற பார்க்கணும், நடைமுறை சாத்தியமான பார்க்கணும்ல. போட்டி வந்து திரு விஜய்க்கும் யாருக்கும் இல்லை. போட்டி வந்து திரு ஸ்டாலினுக்கும் திரு எடப்பாடிக்கும். திரு விஜய் அவர்களுக்கே வந்து இவ்வளவு தொண்டர்கள் ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது முதலமைச்சருக்கு வந்து கட்டாயமா அவங்க பலத்தை காட்ட விரும்புவாங்களே. திரு மாசுப்ரமணி விரும்புவார்ல, நம்ம ஏரியாவில் கிராஸ் பண்ணி போறாரு தலைவர், அப்படி பின்னிடணும்னு நினைப்பார்ல. நரேந்திர மோடி பாரத பிரதமர் வந்தபோது இவங்க பண்ணாங்கல்ல. அது பிரதமருக்கு, முதலமைச்சருக்கு, கவர்னருக்கு, பிரசிடென்ட்டுக்கு. இதே நீங்க ஒன்று பிரசிடென்ட் வந்து திருவாரூர் வந்தாங்க, அப்போ வந்து அங்கே வந்து பெரிய ஜாம் ஆகும், எல்லாரும் போட மாட்டாங்க, வரவிட மாட்டாங்க, டிராபிக். அது நீங்க தொந்தரவா பார்க்க முடியாது. சில ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா நாட்டில் ஒரு 4-5 விஐபி அவங்களுக்கு இந்த எக்ஸாம்ஷன் கொடுத்தாலும் அது வேற வழி கிடையாது. நீங்க முதலமைச்சரையும் திரு விஜயும் கம்பேர் பண்ண முடியாது. அடுத்தது திரு உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் விஜய் கம்பேர் பண்ண கூட முதலமைச்சர் ஆனந்தையும் கம்பேர் பண்ண முடியாது. அது கேஸ் வந்து ஆனந்த் மேலதான். அடுத்ததா திரு உதயநிதி அவர்கள் நேற்றுல இருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 8 மண்டலங்களா பிரிச்சு அவங்களோட சுற்றுப்பயணம் காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. இங்க களம் வந்து இப்ப இவரும் சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு. அப்ப உதயநிதி இது திரு விஜய் அவர்களா அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் இங்க போக ஆரம்பிக்குது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி போயிட்டு இருக்காரு. அப்ப ஏன் எடப்பாடி பழனிசாமி விசஸ் டிஎம்கேன்னு போகாதா? எடப்பாடி பழனிசாமி விசஸ் திமுகன்னு போகாதா? அது என்ன உங்களுக்கு வந்து விஜய் விசஸ் உதயநிதி எப்படி போகணும்? உங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு, அது பிரச்சாரத்தில் கவனம் வராது. அவர் போற இடம்னா கூட்டம் கம்மியா இருக்கா? எங்கேயாவது ஒரு போட்டோ காட்டுங்கிறது 130 தொகுதி முடிச்சிருக்காரு. என்னங்க ஆளே காணும், காலிச்சேரா இருக்குன்னு காட்டுங்க. நீங்க அது வந்து நெரேட்டிவ் வந்து விஜய் விசஸ் உதயநிதியா அப்படின்னு. ஏன் எடப்பாடி விசஸ் ஸ்டாலின் இருக்கக்கூடாதா? தலையில நின்று எல்லா ஊடகங்களும் தண்ணி குடிச்சாலும் தலையில நின்று ஆளுங்கட்சி அவங்க கூட்டணி எவ்வளவு தண்ணி இருந்தாலும் போட்டி வந்து ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கு தான். அது திரு ஸ்டாலினுக்கும் தெரியும், திரு எடப்பாடிக்கும் தெரியும். அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்துட்டு இங்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அதான் உண்மை. திரு எடப்பாடி பழனிசாமி மாத்தி சொன்னாலும் திரு ஸ்டாலின் மாத்தி சொன்னாலும் உண்மைதான். இன்னைக்கு ரெண்டு பெரிய கட்சி, நம்பர் 1 கட்சி டிஎம்கே, நோ டவுட். நம்பர் 2 கட்சி ஏடிஎம்கே, நோ டவுட். அவங்களுக்கான வித்தியாசம் வெரி மைனர், நோ டவுட். அதுக்கப்புறம் மற்றவங்க அங்க வர ட்ரை பண்றாங்க. வரும்போது சொல்லுவாங்க, நம்ம பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடக்கு திருமலையில கூட்டம் போடுவாங்க. அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படிவாங்க. எதிர மொத்தம் 3 பேர் நின்று அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு இங்க உட்காந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லும்போது அமெரிக்க அது மாதிரி நான் தான் முதலமைச்சர், நான் தான் எதிர்க்கட்சி தலைவர், எனக்கு உனக்கு தான் போட்டி, அதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லா கட்சியும் சொல்லத்தான் செய்வாங்க. திரு சீமான் சொல்றாரு, நான் முதலமைச்சர் ஆவேன், நாங்க ஆட்சிக்கு வந்தா அதான சொல்லிட்டு இருக்காரு. யாரே ஒருத்தர் ஆட்சிக்கார வைக்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க. ஆனா உண்மையா அப்படிங்கிற பார்க்கணும், நடைமுறை சாத்தியமான பார்க்கணும்ல. போட்டி வந்து திரு விஜய்க்கும் யாருக்கும் இல்லை. போட்டி வந்து திரு ஸ்டாலினுக்கும் திரு எடப்பாடிக்கும். Behind Notes Beyond the News with Rangraj Pandey. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க.